ஹலோ ஒன் வெல்கம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் காந்தா இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை வந்துட்டு நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். ஆப்வியஸ்லி நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. ஸோ இந்த படம் மட்டும் ஸ்டில் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்று பார்க்கவே மறக்காம செக் பண்ணி பார்த்துருப்போம். உங்கள் தாசம் விஷயம் மறக்காம கீழே சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கேன். ஸோ இந்த படம் வந்துட்டு நான் தேட்டரில் போய் பார்க்கல. நான் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தேன். ஓகேவா, என்ன வந்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச சீன்ஸ்லாம் வந்துட்டு நான் பார்த்துட்டு ரீவாச் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours 40 minutes ஒரு படம். ஓகேவா, இந்த படம் வந்துட்டு 1950s நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் அ பயோபிக், பட் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். படிச்சு பார்க்குறப்போ இங்க இந்த விக்கிபீடியால கூட பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டோட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார், ஓகேவா, விச் இஸ் எம்.கே. தியாகராஜன் பாகவதர். அவர் இருக்கால, அவரோட லைஃபை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்க ஒரு படம் நினைக்கிறேன். பயோபிக் கிடையாது. ஓகே, ஆப்வியஸ்லி மேபி சில கதைகள் ஒத்து போகலான்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது எனக்கு தெரியல, அவரோட கதை என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தை வந்துட்டு அவர் கதையை படிச்சதுக்கு அப்புறம் மேபி நீங்க வந்துட்டு நம்ம எம்.கே. தியாகராஜா அவரோட கதையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஓகேவா, ஓ இது அவரோட கதை இப்படி மாற்றி எந்தெந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது வாய்ப்பு இருக்கு. பட் நான் அதெல்லாம் பார்க்காம லைக் அதெல்லாம் பற்றி தெரியாம ஸ்டாண்டர்ட் லோனா பார்த்தப்போ வந்துட்டு எனக்கு இந்த கதை வந்துட்டு லைக் இந்த ஸ்டாரி வந்துட்டு ஆப்வியஸ்லி மர்டர் மிஸ்டரி. ஓகேவா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மர்டர் மிஸ்டரி கிடையாது. ஸோ இந்த படத்தை ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஆப்வியஸ்லி ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஈகோ வந்துட்டு ரொம்ப அழகாவே வந்துட்டு காட்சியாக காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்படி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு மர்டர் மிஸ்டரியா போகும். ஓகேவா, ஒரு கொலை நடந்திருக்கும், யார் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ரில்லரா போயிருக்கும். லைக் ட்ரில்லர்னு சொல்றதோட கொஞ்சம் காமிக்கலா தான் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நடுவில் வந்துட்டு நம்ம ராணா தகுபி வருவாரு. அவர் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷரா வருவாரு. அவரோட கேரக்டர் வந்துட்டு லைக் ஸ்ட்ரிக்டா இருக்காது, லைக் வந்து ஒரு மாதிரி பேசுற விதம் நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். அவர் ட்ரீட் பண்ற விதமே ஒரு மாதிரி நல்லா என்டர்டெய்னிங் பண்ணும். ஓகேவா, சூப்பரா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு. பாதி படத்துக்கு மேலதான் வராரு. ஓகே, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு படத்துக்கு அப்புறம் தான் வராரு. ஸோ அந்த ரெண்டு எப்படி சொல்றது, அந்த ரெண்டு ஜான்ரா வந்துட்டு ஒரு படத்துல ட்ரீட் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரம் வந்துட்டு என்ன நடந்துச்சு, பேக் ஸ்டோரி என்ன, ஓகேவா, அந்த பேக் ஸ்டோரி என்ன நடந்துச்சு, அது வந்துட்டு ஒரு லைக் ஒரு படமா ஒரு படமாவே காமிச்சிடறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஓகேவா, ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஆப்வியஸ்லி ரெண்டாவது படம். ஓகேவா, அதை தான் ரெண்டா ஜாயின் பண்ணிச்சு நம்மளுக்கு ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சு. லைக் ரெண்டு ஹாஃபும் வந்துட்டு வேற படம் மாதிரி இல்லை, அதை கனெக்ட் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, பட் வந்துட்டு 2 hours 40 minutes வந்துட்டு எல்லாமே வந்து லென்த்தா இருக்கு. பட் லென்த்துங்கிறது வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இல்லை, எல்லாமே வந்துட்டு கதைக்கு இன்டர் கனெக்டடா இருக்கு. ஒவ்வொரு சீனும் வந்துட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸும் கதைக்கு இன்டர் கனெக்டடா இருக்கு. ஓகேவா, ஸோ நீங்க பொதுவா உட்காந்து பாத்தீங்கன்னா கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஓகே, சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தப்போ வந்துட்டு எப்படிப்பட்ட படமா இருக்கும்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தோம். ஐயோ 1950s அது ரொம்ப பழைய படமா இருக்கும், எல்லாமே வந்து பழசா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சு பார்த்தேன். பட் நம்மளுக்கு லைக் காமிக்கிறப்போ வந்துட்டு கலர் பேலட்லயே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சாங்க. எப்படின்னா வந்துட்டு இப்போ படத்துக்குள்ள ஒரு படம் எடுப்பாங்க. ஓகேவா, படத்துக்குள்ள படம் எடுக்கிறப்போ அது மேக்கிங் எடுக்கிறப்போ அந்த மேக்கிங்கை காமிக்கிறப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. அதே வந்துட்டு ரியல் ஸ்டோரி, ஓகேவா, அந்த ஈகோ கிளாஷ் இருக்கு, ஸோ அந்த விஷயங்கள்லாம் காமிக்கிறப்போ வந்துட்டு அதை வந்துட்டு கலர்ல ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை ப்ரெசென்ட் பண்ண விதமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, விஷுவலி நம்மளுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா, அது செம்ம ஒரு ஐடியா, நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு சாங் வந்துட்டு அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். சாங் கம்மிங்க, ஒரு 3 பாட்டு தான். அந்த 3 பாட்டுலயும் வந்துட்டு ஒரு டியூட் சாங் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, இன்னொன்று வந்துட்டு லைக் ஒரு தீம் மியூசிக் மாதிரி இருக்கு. ஓகேவா, ரேஜ் ஆஃப் காந்தான்னு சொல்லிட்டு ஒரு தீம் மியூசிக் மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு 2 சாங்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் கண்டிப்பா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த பனிமலர்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், டியூட் ஆடுற மாதிரி. அண்ட் வந்துட்டு கண்மணி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு நம்ம பிரதீப் குமார் தான் வந்துட்டு பாடியிருப்பாரு. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சிங்கர் கண்டிப்பா சொல்லுவேன். அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துக்குள்ளேயும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சாங் வரப்போ செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இது இந்த சில பேருக்கு இந்த 2 hours 40 minutes இந்த டூரேஷன்ங்கிறது வந்துட்டு ரொம்ப லாங்கா தெரியலாம். பட் நீங்க படத்துக்குள்ள அந்த கதைக்குள்ள போயிட்டீங்கன்னா கதை போய்கிட்டே இருக்கும். லைக் வந்துட்டு எங்கடா போகுதுன்னு தெரியாது, போய்கிட்டே இருக்கு, என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்கும், கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அந்த அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னால முதல்ல 1.5 மணி நேரம் வந்துட்டு அந்த ஈகோ கிளாஷே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஓகே, முக்கியமா நம்ம சமுத்திரகனி சார் வந்துட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாரு. ஒரு கேரக்டர் கெட்டப் தான் சூப்பரா இருக்கும், நல்லா அடாப்டா இருக்கும் அதோட லுக்கே. அப்படியே வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் அந்த 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்
அல்டிமேட் பண்ணியிருப்பாங்க. சம்ம பெர்ஃபார்மன்ஸ். நம்ம துல்கர் சல்மானும் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல ஈடு ஈடு கொடுத்து லைக் பெர்ஃபார்ம் பண்றாரு. லைக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு படத்துக்குள்ள இல்ல, லைக் வந்துட்டு படத்துக்குள்ள இல்ல, அவங்க அந்த as an ஆக்ட்ரஸாவே வந்துட்டு லைக் வந்துட்டு போட்டு போட்டு நடிச்சிருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே, ஒரு அந்த ஆக்டருக்குள்ளேயே ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க நடிச்ச விதமே அப்படிதான் இருக்கு. லைக் வந்துட்டு ஒரு சீன்ல வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் வந்துட்டு நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா, அப்படியே வந்துட்டு ஓ நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்றியா, ஒன்னும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்னு சொல்லிட்டு இவரு ஒரு சைட்டு, இவருக்கு ஒரு டயலாக், அவருக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சு இவருக்கு ஒரு அவரோட சீனை வந்துட்டு தூக்கி நிப்பாட்டுற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதனாலே வந்து அந்த கேரக்டர் ரெண்டு பேரும் படத்துக்குள்ளேயும் சரி, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ்லயும் சரி ஈகோ கிளாஷ் இருக்கிறதுனால லைக் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் வந்து அவங்க லெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கு. ஓகே, முதல் ஒன்றரை மணி நேரம் அப்படிதான் போணுச்சு. ஸோ லைக் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, முதல் 1.5 மணி நேரம் டக்குன்னு போய் லைக் ஒரு டீசெண்டான ஒரு டியூரேஷனா இருந்துச்சு. லைக் வந்து எனக்கு வேகமாகவும் போன மாதிரி இல்ல, ஸ்லோவாகவும் இருந்த மாதிரி இல்ல. லைக் கதையை நான் ஃபாலோ பண்றது, ஓ இன்டர்வலா, ஓகே இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கா, அப்புறம் தான் நினைச்சேன் ஒன்னும் அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு எந்த கதையை நீங்க, அந்த மர்டர் மிஸ்ட்ரி நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு, ஸோ அதுக்கப்புறம் நீங்க இன்னும் 1.5 மணி நேரம் எதுக்கு இன்வெஸ்டிகேஷனும் இன்னும் 1.5 மணி நேரத்துன்னு சொல்லிட்டு இழுக்க போறீங்களா, அப்படிதான் நினைச்சேன். அடுத்த செகண்ட் ஹாஃப் பாக்குறதுக்கு பார்த்தா அதே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் நகர்ந்ததே உங்களுக்கு தெரியல, விறுவிறுன்னு போச்சு. என்னட்டு அது வந்துட்டு செகண்ட் ஹாஃப் அந்த கடைசியில வந்துட்டு துல்கர் சல்மான் வந்துட்டு அந்த மிரர் முன்னாடி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. லைக் வந்து எல்லாம் கடைசியில உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் ஓகேவா, இப்போ படம் கண்டிப்பா பார்த்துட்டீங்கன்னா ஸ்பாய்லர் ரிவ்யூ தான், ஓகேவா. ஸோ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு உண்மையிலே நடிப்புக்குன்னு அழுவாம உண்மையிலே அவர் வந்துட்டு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில அவசரப்பட்டு நான் கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவசரப்பட்டு கொண்டு டைலாகே இல்லாம அந்த ஒரு இமோஷனல் வைஸ் வந்துட்டு அவர் கொட்டி தீர்த்திருப்பாரு. அது உண்மையிலே கொஞ்சம் கலங்கின சீனு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா, லைக் இந்த படத்தோட கோர் பிளாட்டே, கோர் கான்செப்டே, சொன்ன விஷயமே வந்துட்டு அவசரப்பட்டு ஏதோ வந்துட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. லைக் வந்துட்டு இது ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவாங்களே, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ வந்துட்டு அந்த ஈகோ கிளாஷ், ஓகேவா, முன்னாடியே இந்த ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு உட்காந்து பேசியிருந்தா படம் அதோட முடிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனையே அந்த ஹீரோயின் செத்துருக்க மாட்டா, இதோட முடிஞ்சிருக்கும். இது ஒரு பிரச்சனையாவே ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும்ல. லைக் ஸ்டில் நம்ம யாருக்கிட்டாச்சும் ஒரு ஈகோ கிளாஷ்ல ஒரு நடந்திருப்போம். இல்லாட்டி சில இதில் வந்துட்டு அந்த நேரத்தில் இருக்கும், அந்த சிச்சுவேஷன்ல இருப்போம், இல்லாட்டி அந்த சிச்சுவேஷனை கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். லைக் வந்துட்டு இது ஒரு கதைக்குள்ள மட்டும்தான் இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் செட் ஆகும் அப்படின்னு மட்டும் எடுக்காம ஜென்ரலாவே எல்லாத்துக்கும் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியே வந்துட்டு இருக்குங்க. ஓகே, யாரெல்லாம் பார்த்தா செம்ம கனெக்ட் ஆகும். லைக் வந்துட்டு ஒரு அவேர்னஸாகவும் வந்துட்டு அமையும்னு நினைக்கிறேன் இந்த படம். பிகாஸ் வந்துட்டு ஈகோலாம் தூக்கி போட்டு நம்ம பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்த்து தீராத பிரச்சனைகளே கிடையாதுல்ல, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாதுல்ல. ஸோ இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். என்னட்டு அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவும் முழுசா எதுவுமே கேட்காம நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஓகேவா, உண்மையிலே அது மேக்கிங் சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. என் வந்துட்டு ஏகப்பட்ட மிரர் ஷாட் வந்துட்டு வச்சிருந்தாங்க. அது வந்துட்டு எப்படி சொல்றது, முகத்தில் அடிக்கிற மாதிரி இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒவ்வொரு மிரர் ஷார்ட்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லைக் வந்துட்டு ஒரு சீனை வந்துட்டு எடுப்பாங்க, எடுத்துக்கிற ஷூட் பண்ணிக்கிருப்பாங்க. அதுல வந்து நம்ம துல்கர் சல்மான் வந்து நடிப்புக்குள்ள நடிப்பாரு. ஓகே, எப்படி ஆல்ரெடி இந்த படத்துக்கு நடிக்கணும், படத்துக்குள்ளேயே நடிப்பாரு. ஓகேவா, அந்த சீன்ல லைக் வந்து நம்ம சமுத்திரகனி சார் வந்துட்டு இந்த அவரை திட்டுற மாதிரியே சீனை வந்துட்டு படிச்சு காட்டுப்பாரு. ஓகேவா, நீ ஒரு நன்றி கட்ட நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு இது பண்ணும், உன் தலையில வந்துட்டு விஷம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து இன்டைரக்டா குத்துற மாதிரியே இந்த சீனை படிச்சு காட்டுப்பாரு. அந்த சீன் தான் சூப்பரா இருக்கும். என்ன வந்துட்டு அவர் சொன்ன நடிச்சு காட்டின மாதிரி லைக் வந்து சொல்லி கொடுத்தா அந்த சீனை படிச்சு காட்டின மாதிரியே வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் நடிப்பாரு. அங்க எனக்கு ஒரு ஜெர்க்கா அவனை ஓகேவா, ஒரு மிரர் ஷாட் எடுத்திருப்பாங்க. லைக் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் தான் கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி போக போக திடீர்னு அவருக்கு மிரர் மனுக்கு வருவாரா, கண்டிப்பா அவரோட பாடி டபுள் முன்னுக்கு வேற ஒரு ஆள் இருக்காங்க, அது நல்லா தெரியுது. ஓகேவா, லைக் வந்து நீங்க நிறைய படத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம். பட் எனக்கு திடீர்னு அந்த ஷாட் அந்த ஃப்ரேம்ல வந்தது எனக்கு ஒரு ஜெர்க்கா இருந்துச்சு.
என்னடா இப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, மிரர் ஷாட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணு கடைசி கடைசி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு மிரர் ஷாட் இருக்கும். நான் சொன்னேன்ல எல்லாமே வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில வந்து கண்ணாடி முன்னுக்கு நின்று அவர் அந்த கண்ணாடியிலே வந்து முட்டிப்பாரு. ஓகேவா? அப்போ வந்துட்டு அவரோட கண்ணாடி வந்து ஒரு ஒரு 4, 5 பீஸ் ஆஃப் மிரர் இருக்கும். ஓகேவா? தனியா இருக்கும் ஒண்ணா ஒரே லைன்ல. இருக்குன்னா அவரோட ஃபேஸ் வந்துட்டு லைக் 3 விதமா இது தெரியும். ஓகேவா? சைட்ல எது எது ஆப்போசிட்ல இந்த ஒரு சைட்ல வந்து 3 டைரக்ஷன் வைஸ் வந்து அவர் ஃபேஸ் வந்துட்டு தெரியும். ஓகேவா? லைக் வந்து அவரோட 3 என்ன என்ன சொல்லுவாங்க, டைப் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த ஸ்ட்ரக்சரை. ஸோ அதை வந்துட்டு மிரர் ஷாட் மூலியமா வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐடியா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு தோணுதுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அந்த மிரர் ஷாட்ஸ்லாம் வச்சது. ஓகேவா? ஐடியாவே ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி 2 விதமான கதை இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈகோ கிளாஷ் அண்ட் வந்துட்டு செகண்ட் ஆஃப் வந்துட்டு அப்படியே அது ஒரு மர்டர் மிஸ்ட்ரிக்குள்ள போய் ஒரு மாதிரி என்ன சொல்லி இன்வெஸ்டிகேஷன், இந்த ஒரு கொலை நடந்திருக்கு, இந்த கொலை யார் பண்ணா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்துட்டு ஒரு ஆஃபீஸர் கண்டிப்பா இருப்பார்ல. ஸோ கண்டிப்பா அந்த ரோலுக்கு வந்துட்டு ராணா டகுபதி வந்திருப்பாரு. அவர் கேரக்டர் சில பேருக்கு பிடிக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் அடி உத குத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான இல்லாம அவர் ஒரு மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது எனக்கு உண்மையிலே சிரிக்க தான் வச்சுச்சு. நல்லா இருக்கு கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. வேற ஆள் பண்ணியிருந்தா வேற, பட் வந்து ராணா கிட்டே இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஓகே, இந்த ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி அவரும் பண்றாரு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் எப்படி முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியும், பட் கிளைமேக்ஸ் எப்படி முடியும்னு சொல்லி நான் அப்படி எதிர்பார்க்கல. அது உண்மையிலே ஒரு ஹெவி ஹார்டா இருந்துச்சு உண்மையிலே. ஓகேவா? ஸோ ஜஸ்டிஃபைங்க தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். உங்களை எப்படி சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ படம் உண்மையிலே தரமா இருந்துச்சு. உண்மையிலே முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸாமெண்ட்குள்ளேயே அடுத்த அந்த ஒரு எக்ஸாமெண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு வச்சுட்டே இருந்தாங்க நம்மள. ஓகேவா? ஸோ ஆடியன்ஸா வந்துட்டு அந்த ஒரு தாட்குள்ள தான் வச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனும் வந்துட்டு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அடுத்தடுத்து என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணிக்கிட்டே வச்சிருந்தாங்க. அந்த படம் முழுக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்பவும் வந்துட்டு இந்த படத்தை உட்காந்து பார்த்தா வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் படத்துக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம ரொம்ப அழகா பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு எண்டிங் இப்படிதான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. திரும்ப நீங்க உட்காந்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் தான் வந்து என்னென்ன டீடைலிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்துட்டு தெளிவாக பார்க்க முடியும்னு நம்புறேன். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு ரிப்பீட் வாட்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம பண்ணுங்க. யாரெல்லாம் ஒன்று பார்க்கல, நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு, காந்தா. ஸோ பார்க்காதவங்க வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்க ஷேர் பண்ண பார்த்து வச்சுக்கலாம். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.